ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீமத் பகவத்கீதை நம் ஒவ்வொருவருக்கும் மிகவும் தேவைப்படுகின்ற ஒரு சாஸ்திரம். கீதை என்பது யாரோ ஒரு சிலருக்குத்தான் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. வாழ்க்கையில நாம் ஒவ்வொருவரும் போர்க்களம் போன்ற சூழ்நிலைகளை அவ்வப்போது சந்திக்கிறோம். அர்ஜுனன் போன்று குழம்பி நிற்கிறோம். அப்போது நம்முடைய மனத்தளர்ச்சியிலிருந்து நம்ம எப்படி விடுபடுறது? உண்மையிலே வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும், எப்படி இந்த வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறதுக்கு பகவத்கீதை ஒரு அருமருந்து. இந்த பகவத்கீதை என்ற சாஸ்திரத்துடைய பெருமைய வார்த்தைகளால சொல்லி முடிக்க முடியாது. நிறைய மகான்கள், சுவாமி சித்பவானந்தர், அந்த மாதிரி பல பெரியவர்கள் காலையில எழுந்தோன்னு முதல் வேலையா பகவத்கீதையில ஒரு அத்தியாயம் பாராயணம் செய்துவிட்டு தான் மறுவேளை பார்ப்பாங்க. ஏன்னா கீதா அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் கம்பானியன். எல்லா காலத்திலும் பெரிய பெரிய மகான்களுக்கு கூட வாழ்க்கையில நம்ம சோகத்திலிருந்தும் மோகத்திலிருந்து விடுபடணும். நிறைய துன்பத்தை அனுபவிக்கிறோம். அந்த துன்பத்துக்கு காரணம் மயக்கம். சரியானதை தப்பாவும் தப்பானதை சரியாவும் புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அதுக்குதான் மோகம், மயக்கம்னு பேரு. இந்த சோகமும் மோகமும் நீங்குவதற்காகத்தான் பகவத்கீதையே உபதேசிக்கப்பட்டது. இந்த பகவத்கீதையுடைய பெருமையை, மகத்துவத்தை, மகிமையை சொல்லக்கூடிய கீதா மகாத்மியம் என்ற ஒரு ஸ்லோகங்கள் இருக்கின்றன. அதையும் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி இந்த பகவத்கீதை படிக்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத சிந்திக்கணும். நம்ம எல்லாருமே தினசரி குளிக்கிறோம். ஏன் குளிக்கிறோம் அப்படின்னா, உடம்புல இருக்கிற அழுக்குகள்லாம் நீங்கிறதுக்காக குளிக்கிறோம். குளிச்சாதான் உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சியே வரும். நம்ம எல்லாருக்கும் இது அனுபவம். குளித்தால் உடம்புக்கு என்ன ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்குமோ அது இந்த கீதையை நாள்தோறும் நினைப்பதால் நமக்கு கிடைக்கும், மனசுக்கு கிடைக்கும். இது மனசுக்கு நாம் செய்யக்கூடிய அன்றாட ஸ்நானம். கீதா அப்படிங்கிற கங்கை நீர்ல ஒவ்வொரு நாளும் நம்ம ஸ்நானம் பண்ணணும். ஏதோ கீதையை ஒரு வாட்டி படிச்சுட்டோம் முடிச்சிட்டோம் அப்படின்னு விடுற சாஸ்திரம் அல்ல. ஒவ்வொரு நாளும் கீதையில ஒரே ஒரு ஸ்லோகத்துக்காகவாவது நம்ம அர்த்தத்தை நினைத்தோம், நாள் முழுவதும் அதை பற்றி கொண்டு வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில பல குழப்பங்களை நாம் தவிர்க்க முடியும். மிக தெளிவாக வாழ்க்கையை அணுக முடியும். நிதானமாக. நிஜமாவே இந்த வாழ்க்கையில நமக்கு எது முக்கியம் என்பது நமக்கு நன்றாக விளங்கும். நான் கீதையில சொல்லப்படாத விஷயங்களே இல்லை. நம்ம ஆன்மீக வாழ்க்கைக்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ரொம்ப அழகா கையை பிடித்து கொண்டு கூட்டிட்டு போற மாதிரி, ஒரு குழந்தைய வழி நடத்துவது போல் அர்ஜுனனை நிமித்தமாக கொண்டு மனித குலம் முழுமைக்கும் உபதேசிச்சிருக்காரு. ஏன்னா இன்றைக்கு கூட எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும், நம்முடைய அன்றாட உலகியல் பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் நம்முடைய அப்ரோச், நம்ம எப்படி ஒரு விஷயத்த பார்க்கிறோம் என்கின்ற நம்முடைய பார்வையை சரி செய்யும். நமக்கு ஏகப்பட்ட பற்றுகள் தான் இருக்கு உலகத்துல. நிறைய விஷயங்களை பிடிச்சிட்டு விட முடியாம கஷ்டப்படுறோம். அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி நம்முடைய மனதை கடவுளிடம் திருப்ப வேண்டும். இந்த அமைதியான ஆனந்தம் அப்படின்னு சொல்றாங்களே, மோக்ஷம், அந்த மோக்ஷத்துல எப்பொழுதுமே நம்மால இருக்க முடியும். அதற்கு பகவத்கீதை பேருதவி புரியும். கீதையில இருக்கிற ஒரு ஒரு ஸ்லோகத்துக்கும் ஆச்சாரியர்கள்லாம் நல்ல அருமையான வியாக்கியானங்கள், உரைகள்லாம் கொடுத்திருக்காங்க. அது ஒன்னொன்னையும் நம்ம பார்த்து அதுல இருக்கிற விஷயங்களை உள்வாங்கி கொண்டு எளிமையாக எனக்கு எப்படி இந்த கீதை பயன்பட போகிறது. ஏன்னா கீதை என்கிறது ஒரு அப்ளிகேஷன் சாஸ்திரம். அதை பயன்படுத்தணும். செயல்முறை வேதாந்தம்னு சொல்வார் இல்லையா சுவாமி விவேகானந்தர். ஏன்னா காஸ்பல் ஆஃப் மேன்லினஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஆண்மை வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும்போது அலறி அடிச்சுட்டு ஓடாம, விட்டுட்டு போகாம என்ன செய்யணும், எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும், இந்த வாழ்க்கையோட உண்மைத்தன்மை என்ன, உண்மையிலே நம்ம யாரு, உண்மையிலே கடவுள் யாரு, இந்த உலகத்துடைய உண்மைத்தன்மை என்ன, இது எல்லாத்தையும் பகவான் தெள்ள தெளிவாக அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்றார்.
நம்மள பெரும்பாலானவர்களுக்கு கீதை உபதேசிக்கப்பட்ட சூழ்நிலை தெரியும். என்ன மாதிரி இடத்துல எப்பேற்பட்ட நெருக்கடியில இருந்த அர்ஜுனனுக்கு பகவான் உபதேசம் செய்தார்னு. இதுல பல உளவியல் சார்ந்த விஷயங்கள் கூட இருக்கு. எப்ப ஒரு குரு உபதேசம் செய்யணும், சிஷ்யன் எப்படி கேள்வி கேட்கணும், கேள்வி கேட்காமல் பகவான் குருவாக மாறவில்லை. அது வரைக்கும் நண்பரா தான் இருக்காரு, தேர் ஓட்டியா தான் இருக்காரு. இவன் சரணாகதி பண்ணி கேட்கிற வரைக்கும் அவர் வாயை திறக்கல. அதுவும் அந்த பேக்ரவுண்ட் ரொம்ப அழகாக அது வேயப்பட்டிருக்கு. எப்படி எப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்முடைய பற்று வெளிப்படும். அர்ஜுனனை பார்த்தாலே தெரியும். நாம எல்லாரும் கூட உணர்ச்சி வசப்பட்டு பல நேரங்கள்ல முடிவுகள் எடுப்போம். நம்ம நினைச்சே இருக்க மாட்டோம், ஆனா அந்த இடத்துல போய் அப்படி பேசுவோம். இந்த அறிவுபூர்வமான வாழ்க்கை, உணர்ச்சி பூர்வமான வாழ்க்கைன்னு ரெண்டு இருக்கு பாத்தீங்களா? இந்த உணர்ச்சிகள் மேலோங்கும் போதுதான் நிறைய பிரச்சனை. உணர்ச்சிகள் என்பது மிக அற்புதமானவை, பெரிய கொடை. இந்த உணர்ச்சிகளை பண்படுத்தி தான் பக்தின்னே சொல்றோம். ஆனா அந்த உணர்ச்சிகளை தாறுமாறா நம்ம பயன்படுத்தினோம்னு சொன்னா அது எல்லோருக்குமே அது தீங்கை விளைவிக்கும். அப்ப அறிவுபூர்வமாக வாழ்வது எப்படி, உணர்ச்சிகளை அழகாக கையாள்வது எப்படி, நம்முடைய தர்மம் என்ன, ஒவ்வொரு இடத்துலயும் என்னுடைய ரோல் என்ன, இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற தெளிவை, நிதானத்தை, ஒரு அருமையான ஒரு பார்வையை பகவத்கீதை நமக்கு கொடுக்கும். இந்த பகவத்கீதை அப்படிங்கிற கங்கா ஜலத்துல ஒவ்வொரு நாளும் நாம் ஸ்நானம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இது ஒரு முக்கியமான ஒரு குளியல். சுவாமிஜி, ஓம்காரானந்த சுவாமிஜி என்னுடைய குருநாதர், யாராவது குழந்தைங்க எல்லாம் நோட் எல்லாம் எடுத்துட்டு ஏதாவது எழுதி கொடுங்க சுவாமிஜி அப்படின்னு கேட்டா, உயிருக்கு உணவு கீதை அப்படின்னு எழுதுவாங்க. என்ன அழகான வார்த்தை பாத்தீங்களா? எல்லாம் உடம்புக்கு சாப்பிடுறோம், நல்லா பார்த்து பார்த்து சத்தான ஆகாரம் சாப்பிடுறோம். இந்த உடம்புக்குள்ள ஜீவன் இருக்கே, உயிர், அந்த உயிருக்கு எது உணவுனா கீதை தான் உணவு. நம்ம நிஜமாவே இந்த உலகத்துல உயிரோட்டத்துடன் வாழ வேண்டும், மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், நமக்கும் சமூகத்திற்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும்னு திருவள்ளுவர் சொல்றாரே, அந்த போன்ற ஒரு வாழ்க்கை வாழணும். யான் எனது எனும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும் அப்படின்னு சொல்றாரே. இந்த பற்றுகளை எல்லாம் துறந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா எப்படி வாழணும் என்பதை பகவத்கீதை நமக்கு அற்புதமாக கற்றுத்தரும். முக்கியமா வாழ்க்கையில நம்மள துன்பம் கலவாத பேரின்பம்னா என்ன என்பதை கீதை உணர்த்தும். இந்த வாழ்க்கை நடுல வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே இதில் மாட்டிக்கொள்ளாமல், ஒட்டி கொள்ளாமல், அதே நேரத்தில் மிகச்சிறந்த பங்களிப்பை நம்மால் செய்ய முடியும். நம்ம இந்த சமூகத்திற்கும் சரி, இந்த நாட்டிற்கு, இந்த உலகத்திற்கே மிகச்சிறந்த நன்மையை நம்மால் செய்ய முடியும். அதற்குத்தான் பகவத்கீதா சாஸ்திரம். இந்த பகவத்கீதா சாஸ்திரம் என்கின்ற நதி ஓடிக்கொண்டே இருக்கிறது. இந்த கீதையில், இந்த கீதையாகிய கங்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் ஸ்நானம் செய்ய போகிறோம். இன்று முகவுரையாக சில அடிப்படை கருத்துக்களை மட்டும் அடியேன் கூறினேன். இனிமே போக போக பகவத்கீதா மகாத்மியம், அதில் உள்ள ஸ்லோகங்களை படிக்க படிக்க கீதையின் பெருமை நமக்கு விளங்கும். சுவாமிஜி சொல்லுவாங்க, எப்பொழுதுமே பலனை தெரிஞ்சுக்கணும். இத படிச்சா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கறது தெரியாம நம்ம படிச்சோம்னு சொன்னா கொஞ்ச நாள்ல நமக்கு அதுல ஆர்வம் குறைந்து போய்விடும். அப்படி இல்லாமல் குருநாதரை நன்றாக நமஸ்காரம் செய்து வணங்கி, ஏன்னா குருநாதர் பகவத்கீதை ஞான யஜ்ஞம் என்ற பெயரில அவர் வாழ்நாள்ல எத்தனை முறை பகவத்கீதையை சொல்லியிருப்பாருன்னு கணக்கே கிடையாது. ஏன்னா கீதை என்பது அவருடைய இதய துடிப்பு. அந்த கீதையோடு சேர்ந்து திருக்குறள். அவ்வப்போது இந்த கீதையும் குறளும் எங்கு சேர்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம ஆனந்தமாக ரசிக்க முடியும். ரசிக்க முடியும்னா அது நமக்கு அப்படி பயன் தரும். கீதையில இருக்கிற அதே விஷயம் திருக்குறள்ல பார்க்கும் பொழுது எப்படி மகாத்மாக்கள்லாம் ஒரே மாதிரி சிந்தித்திருக்கிறார்கள். இந்த கீதை ஏதோ தனியா எழுதப்பட்ட நூல் அல்ல. இது வேதத்தின் சாரம், உபனிஷதங்களின் சாரம். அதெல்லாம் தியான ஸ்லோகத்துல நம்ம பார்ப்போம். இப்படி படிப்படியாக ஒரு நாளைக்கு ஒரு ஸ்லோகம் என்ற வீதத்தில் நாம் இந்த கீதா சாஸ்திரத்தை கற்றுக்கொண்டே இருப்போம். அதற்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணரும் குருநாதரும் தொடர்ந்து அருள் புரிந்து கொண்டே இருக்கட்டும் என்று சொல்லி இந்த முகவுரையை, இந்த சிறிய அறிமுகத்தை இந்த அளவிலே நிறைவு செய்கிறோம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத் சத். சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.